கிருஷ்ணர் வேடமணிந்து வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர். தருமபுரி சட்டமன்ற தொகுதிகள் தேர்தல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். நேற்று எச்சநல்லி கிராமத்தைச் சேர்ந்த முனி ஆறுமுகம் என்பவர் திராவிட தெலுங்கு தேச கட்சியின் சார்பாக கிருஷ்ணர் வேடம் அணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. வேட்பாளர் முனி ஆறுமுகம் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினருடன் கிருஷ்ணர் வேடத்தில் கையில் புல்லாங்குழல் ஏந்தியவாறு தேர்தல் அதிகாரி அலுவலகம் நோக்கி சென்றார். வழியெங்கும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் அவரை பார்வையிட்டு கை அசைத்து வரவேற்றனர். தொடர்ந்து தேர்தல் அதிகாரி காயத்ரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு காலத்தில் சேவை அரசியலாக இருந்தது, தற்போது வணிக அரசியலாக மாறியுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும் என தெரிவித்தார். ஊடக நண்பர்களுக்கும் தருமபுரி வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்னைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பிலே முனி ஆறுமுகமாகிய நான் தேர்தலிலே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறேன். குறிப்பாக கிருஷ்ணர் வேடம் அவதரித்து நான் வேட்புமனு செய்வதற்கான முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தற்பொழுது ஜனநாயக முறையில் தேர்தல் இயங்குவதில்லை, நடைமுறையில் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா, பணமும் ஜாதியும் அதிகாரம் படைத்தவர்கள் மட்டுமே அரசியலில் அதிகாரம் படைத்தால் ஏழை எளியோர்களுக்கு எப்படிங்க நல்லாட்சி தர முடியும்? குறிப்பாக ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு எளியவர்கள் நல்லவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதனால இந்த மாண்புக்குரிய அரசியல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் அரசியலாக மாறிவிட்டது. எனவேதான் எளியவர்கள், குறைந்தபட்சம் ஜனநாயகவாதிகள், நல்லவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அந்த நிலை களைய வேண்டும் சொல்லிதான் நான் கடந்த உள்ளாட்சியில கூட வாக்குகளுக்கு பணம் வாங்காதீங்க, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஜனநாயக முறையில் வாக்களிங்கன்னு சொல்லி உங்களுடைய வாக்குகளை எனக்கு பிச்சையா போடுங்கன்னு சொல்லி திருவோடு ஏந்தி நான் வாக்குகள் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அந்த செய்தி தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு வந்தனுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா, நான் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவன் என்பதற்கான நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லைங்க. குறிப்பாக இந்த தேர்தல் களத்துல மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கம் தாங்க. இப்போ சாதிகள் ஆளுகின்ற அரசியல் ஜனநாயகமான அரசியலாக இருக்குமா? இது இருக்காது. எனவேதான் சாமானியவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு நிலை மாற வேண்டுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வாக்குகளுக்கு 1000 2000 வாங்கிக்கின்னு வாக்களிக்கும் போது ஒரு சட்டமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 30-40 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏவுக்கு வராங்க. குறிப்பாக இன்னைக்கு ஒரு டாக்டர் தொழில் என்பது மிகவும் சேவை தொழில். அரசாங்க டாக்டர் கூட பணியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வராங்கன்னு சொன்னா அப்ப என்ன நோக்கம் சொல்லுங்க? ஒரு காலத்துல அரசியல் என்பது சேவை செய்யக்கூடிய அரசியலமைப்பாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அரசியல் என்பது மிகப்பெரிய வணிக அரசியலாக இந்த நாட்டிலே மாறிவிட்டது. எனவேதான் அந்த நிலை மாற வேண்டும். மாறினா மட்டும்தாங்க ஒரு மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் அமையும். இன்னைக்கு குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் யாராகும் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் அதிகாரத்தையும் நிர்ணயிப்பதுதான் தாங்க அரசியல். அந்த அரசியல் என்பது நல்லவர்களுக்கு கிடைக்கணுங்க. குறிப்பாக இந்த வேட்புமனு நேரத்திலே ஊடக இந்த பதிவிலே நான் வாக்காளர் மக்களுக்கு நான் அன்போடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு யோகியர்களை தேர்வு பண்ணுங்க. குறிப்பாக தற்கால அரசியல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்களை விட ஒரு தூய்மையான மனிதர் என்று இன்னைக்கு ஒப்பிட முடியாது. அதே நல்லக்கண்ணு ஐயா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இது அவருக்கான பேரிழப்புன்னு நம்ம கருதிவிடக் கூடாதுங்க. ஜனநாயகம் தொடர்ந்து கொஞ்சமாக செத்து கொண்டு இருக்கிறது. எனவேதான் அந்த குறைந்தபட்சம் அரசியலமைப்பு ஒரு செழுமையான அரசியலமைப்பு இருந்தாதான்
இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன்.